விஜய்க்கும் அப்படி ஒரு வில்லிங் ஒன்று ரொம்ப காலமாக இருந்தது. ஸோ அதனால் ரைட் இந்த முறை ரொம்ப வேர்ல்டு முழுக்க இருக்கிற விஜய் ரசிகர்கள் அது ஒரு மையமான இடமா இருக்குல்ல மலேசியா. ஸோ அதனால் அங்கே வர்றதுக்கு சௌரியமாக இருக்குன்னு அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. அதனால் ஒரு பெரிய கோலாகல கொண்டாட்டமாக இருக்கும். சாதனையெல்லாம் படைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்துட்டு இருக்கு. கடைசி படங்கும் போது எப்போவுமே அதில் கூடுதலாக பல விஷயங்கள் உள்ள வச்சுருப்பாங்க. நம்ம எதிர்பாராதது அதில் இருக்கும்லாம் சொல்கிறாங்க. நம்ம கேள்விப்பட்டது சொல்கிறது எல்லாமே கொஞ்சமாக இருந்தால் கூட ஒரு அதிரி புதிரியான கமர்ஷியல் படமாக இருக்கும். அது பாலகிருஷ்ணன் அங்கே பண்ணதை விட ஒரு பங்கு ஒரு ஜாஸ்தி பண்ணுவார். இது ட்ரெய்லரே ஜனவரி 1 வருங்கிற அளவுக்கு சொல்கிறாங்க. ஆடியோ லான்ச் அன்னைக்கு ட்ரெய்லர் ரிலீஸ் அன்னைக்கு கிடையாது, இந்த டிசம்பர் 31 நைட்டு, அதான் இந்த புது வருஷம் துவங்குறது. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக சினிமா மசர் வலைப்பை சந்திரன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். ஜனநாயகன் திரைப்படத்தோட ஆடியோ லான்ச் டிசம்பர் 27 கோலாலம்பூர்ல கோலாகலமாக நடக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா டிக்கெட் விற்பனை நாளைக்கோ நாளை மறுநாள் ஆரம்பிக்க போறாங்க. அதையும் தாண்டி ஜிடி ஹாலிடேஸ்லாம் பெரிய அளவில் டூர் பேக்கேஜஸ்லாம் போட்டிருக்காங்க, கான்சர்ட்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து நிறைய சிங்கர்ஸ்லாம் போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்துட்டு இருக்கு. ஆமாம், பெரிய கோலாகலமாக நடத்த போகிறாங்க. ஆக்சுவலாக என்னென்னா அது அவருடைய கடைசி படம்ங்கிறது ஒரு கூடுதல் அட்ராக்ஷனாக இருக்குது. இதில் இங்கே தமிழ்நாட்டில் பண்ணால் இன்னும் ஒரே கலைப்புறமாக இருக்கும். பட் அங்கே நீண்ட காலமாக மலேசியாவில் பண்ணணும்னு நினச்சிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு முறையும் அது முயற்சி நடந்துகிட்டே இருக்கும். நம்மளும் செய்திகளை சொல்லுவோம் அநேகமாக மலேசியாவில் நடக்கும்னு. பட் இந்த முறை அது நிஜமாயிருச்சு. விஜய்க்கும் அப்படி ஒரு வில்லிங் ஒன்று ரொம்ப காலமாக இருந்தது. ஸோ அதனால் ரைட் இந்த முறை ரொம்ப வேர்ல்டு முழுக்க இருக்கிற விஜய் ரசிகர்கள் அது ஒரு மையமான இடமா இருக்குல்ல மலேசியா. ஸோ அதனால் அங்கே வர்றதுக்கு சௌரியமாக இருக்கும்னு அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. அதனால் ஒரு பெரிய கோலாகல கொண்டாட்டமாக இருக்கும். அது சாதனையெல்லாம் படைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்துட்டு இருக்கு. அதான் இப்போ அந்த ஆடிட்டோரியம் 85,000 பீப்புள் உட்கார்ற இடம். ஆமாம், இந்த சேர்லாம் போட்டிங்கன்னா, எக்ஸ்ட்ரா சேர்லாம் போட்டிங்கன்னா அது ஒரு 1,00,000 பேர் உட்காரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த 1,00,000 பேரோடு ஒரு ஆடியோ லான்ச் இது வரைக்கும் நடந்தது இல்லைன்னு சொல்கிறாங்க. திரைப்பட விழாக்கள் 1,00,000 பேரை கூட்டி அங்கே ஒரு ஆடியோ லான்ச் இது வரைக்கும் நடந்ததில்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறாங்க. ஸோ அதன் மூலமாக தமிழ் சினிமாவில், ஆமாம் தமிழ் சினிமாவில், ஸோ அதனால் அது கின்னஸில் இடம்பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே எந்திரன் படத்தோட ஆடியோ லான்ச் கூட அங்கே தான் நடந்தது இல்லையா? ஆமாம், அங்கே நடந்தது. ஆனால் புத்திரஜெயாங்கிற ஏரியாவில் நடந்தது. ஆமாம், அங்கேயும் ஒரு பெரிய கூட்டம் தான். பட் இப்போ இவங்க சொல்கிற எண்ணிக்கையை பார்த்தா அதை விட கூட்டமாக இருக்கும் போல இருக்குது. படத்தோட ப்ரொமோஷன் கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா ஆரம்பிக்க லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்துட்டு இருக்கு. படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி சார் இருக்குது? எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப பயங்கரமாக இருக்குங்க. நீங்கள் சோசியல் மீடியாவில் போய் பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் குறித்து வருகிற எல்லாத்துக்குமே அப்படி ஒரு அதிரி புதிரியான வரவேற்பு இருக்குது. இன்னொன்று, இந்த கடைசி படங்கும்போது எப்போவுமே அதில் கூடுதலாக பல விஷயங்கள் உள்ளே வச்சுருப்பாங்க. நம்ம எதிர்பாராதது அதில் இருக்கும்லாம் சொல்கிறாங்க. நாம் கேள்விப்பட்டது சொல்கிறது எல்லாமே கொஞ்சமாக இருந்தால் கூட ஒரு அதிரி புதிரியான கமர்ஷியல் படமாக இருக்கும். அது பாலகிருஷ்ணன் அங்கே பண்ணதை விட ஒரு பங்கு ஒரு ஜாஸ்தி பண்ணுவார் போல இருக்கு. ஸோ அந்தளவுக்கு உள்ள நிறைய விஷயங்கள் அங்கே இருந்த காட்சிகளையே இங்கே இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அது இன்னும் பிரமாண்டமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. பட் என்ன இருந்தாலும் விஜய்க்கு இந்த கடைசி படம் ஒரு மிகப்பெரிய கலெக்ஷனை தொடணுங்கிற எண்ணம் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால தான் அந்த படத்துக்குள்ளே இருக்கிற பல விஷயங்களை உடனே எடுத்தோடனே சொல்லிடாமல் மெல்ல மெல்ல அவங்கள அப்படியே கொண்டு வராங்க. ரசிகர்களை அந்த கொதிநிலையிலே வச்சிருக்கிறாங்க. பார்க்கலாம் எப்படி. ஒரு சிங்கிள் வெளியாக இருக்குது, அடுத்த சிங்கிள் இந்த வாரம் வெளியாக போகுது. ஆமாம், வரப்போகுது. அதுக்கப்புறம் ட்ரெய்லரே ஜனவரி 1 வருங்கிற அளவுக்கு சொல்கிறாங்க. ஆடியோ லான்ச் அன்னைக்கு ட்ரெய்லர் ரிலீஸ் அன்னைக்கு கிடையாது, இந்த டிசம்பர் 31 நைட்டு, அதான் இந்த புது வருஷம் துவங்குறது. ஆமாம், அது ஒரு கொண்டாட்டமாக இருக்கும். விஜய் அவர்கள் என்ன பேச போறாரு? ஆடியோ லான்ச்னாலே குட்டி கதை பேசுவாரு. இந்த ஆடியோ லான்ச் தமிழ்நாட்டில் நடந்தா கண்டிப்பா அரசியல் குட்டி கதையா பேசுவாரு. ஆனா அது மலேசியாவில் நடக்கும்போது என்ன பேச போறாரு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, எங்க இருந்தாலும் இந்த முறை அரசியல் கலந்து பேசுவார். என்ன காரணம் அப்படின்னா, அதான் இப்போ உலகம்ங்கிறது ரொம்ப சின்னதாகி போச்சு. மலேசியாவில் நடந்தா கூட இங்க நம்ம நிறைய நேரம் பார்க்க போறோம். ஸோ அதனால அதுல ஒரு பெரிய காம்ப்ளிகேஷன் ஒன்றும் கிடையாது. இன்னொன்று, ஒருவேளை அது உடனுக்குடன் வரக்கூடாது அப்படின்னு நினைச்சா கூட அங்க இருக்கிற ஆடியன்ஸ் எப்படி எடுத்து போடத்தான் போறாங்க. ஸோ அதனால் அங்கே அவர் என்ன பேசினாருங்கிறது கட்டாயமாக தமிழ்நாட்டில் தெரிய தான் போகுது. ஸோ அதனால் அரசியல் கலந்து தான் பேசுவார். பராசக்தி படமும் வருது. இதனால் ஒரு 5 நாட்களில் அவங்க எதிர்பார்த்த கலெக்ஷன் எடுத்துட முடியுமா? இல்லை 5 நாட்களுக்கு அப்புறம் பராசக்தி படம் ஒருவேளை நல்லா இருந்ததுன்னா இந்த படத்துக்கு ஏதாவது பின்னாடி ஏற்படும் நினைக்கிறீங்க? இல்லை, படமாகவே ரெண்டுமே வேற வேற ஜானர். ஸோ அதனால் அதுவும் நாம் நினைக்கிறோம் அது ஒரு பெரிய போட்டியாக இருக்கணும். பட் ஒரு ரசிகன் எவ்வித முன் தயாரிப்பும் இல்லாமல் போய் ஒரு படத்தில் உட்காடுறான் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த படம் ரொம்ப கமர்ஷியலாக உனக்கு இருக்கும், அந்த படம் கருத்தியல் ரீதியாக அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படிப்பட்ட படமாக தான் ரெண்டுமே இருக்க போகுது.
பட்டு ஒரு கமர்ஷியல் படம் பார்க்குற கூட்டம்ங்கிறது இங்கே பெருசாக இருக்கிறதுனால அதுக்கு வந்து எந்த அளவுக்கு இருக்கும், இன்னொன்று விஜய் படத்தோட ஒரு மோதுறாருங்கிற ஒரு கருத்துருவாக்கம் அங்கே தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. அப்போ விஜய் ரசிகர்கள் அந்த படத்தை அடிக்காமல் விடுவாங்களா, அந்த படத்தின் மீது ஒரு ஒரு பெரிய தாக்குதல் நடக்குமா, அதையெல்லாம் வச்சு ஆடியன்ஸ் என்ன முடிவெடுக்க போகிறாங்க. ஸோ இதெல்லாம் அதுக்குள்ளே இருக்குது. பட் அது அந்த அந்த டயத்தில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். படத்தின் மீது தாக்குதல் நடக்குமா இல்லை சிவகார்த்திகேயன் சோசியல் மீடியாவில் தாக்குதல் நடக்குமா? டைமாக அதில் அவர் சிக்குவார். ஏன்னா ரசிகர்கள்ங்கிறவங்க எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு ஒரு எதிர்வினை ஆற்ற மாட்டாங்க. அவங்களுக்கு எமோஷன் ஆகி என்ன சொல்லணுமோ என்ன திட்டணுமோ அதை உடனுக்குடன் பண்ணுவாங்க. பட் இந்த விஷயத்தில் சிவகார்த்திகேயன் ஒன்றுமே பண்ண முடியாது. அவர் இந்த முயற்சியை கையில் எடுக்கலை. விஜய்க்கு எதிராக என் படத்தை இருக்கணும்னு சிவகார்த்திகேயன் நினைக்கல. அது வேற ஒரு தயாரிப்பு நிறுவனம் நினைக்குது. இவர் பலிகடாயிட்டார், அவ்வளோதான். விஜய் ரசிகர்கள் கூட நம்ம சொல்ல வர்றது அதுதான். சிவகார்த்திகேயனை நீங்கள் இறங்கி அடிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. அவர் வந்து அவர் படம் இந்த நேரத்தில் வருது, அதுக்கு அவர் என்ன பண்ணுவார் பாவம். ஜேபிஆர் காலேஜில் பார்த்தீங்கன்னா கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா முதல் முறையாக மக்கள் சந்திப்பு நிகழ்த்தியிருக்காரு. அவரோட ஸ்பீச் நீங்களும் பார்த்துருப்பீங்க. முன்னேற்றம் இருக்குங்க. ரொம்ப உற்சாகமாக பேசினாரு. வெளியில வந்து அவருக்கான அந்த இமேஜை குறைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய முயற்சி நடந்துகிட்டே இருக்கு. சோசியல் மீடியாவில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். விஜயினுடைய இமேஜை எந்த அளவுக்கு தகர்க்கணுமோ நிறைய பொய் கதைகளெல்லாம் அள்ளி போட்டு என்னென்னவோ பண்ணிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் அதையெல்லாம் அவர் காதில் வாங்காமல் நாம் ஒரு கோல் ஒன்று செட் பண்ணியிருக்கோம், அதை நோக்கி போங்கிற எண்ணம் வந்து அவருக்கு நிறையா இருக்குது. அதை வந்து அவருடைய ஸ்பீச்சில் நம்ம பார்க்க முடியுது. ரொம்ப தன்னம்பிக்கையோட ரொம்ப ஒரு கட்ஸோட அவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு. பல விஷயங்கள் வந்து அவர் பேசுகிறத கேட்டால் எதிர்காலத்தில் இன்னும் வந்து ஒரு தீப்பொறி பட்டாசாக வெடிப்பாருங்கிற மாதிரி தான் இருக்குது. நாங்கள் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை அப்படிங்கிறாரு. ஸோ அப்போ எதிர்காலத்தில் இன்னும் கொஞ்சம் கடுமையாக அந்த வாதங்கள்லாம் முன் வைப்பார் போல இருக்குது. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு தெரியல. ஏன்னா இப்போ கேள்விப்படுகிற தகவல்லாம் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் ஒரு பாதி அங்கே போய் சேரும் போல இருக்கு. செங்கோட்டையன், ஓபிஎஸ், தினகரன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அங்கே போகிறவங்க சும்மா இருக்க மாட்டாங்கல்ல, இங்கே இருக்கிற பழைய ஆட்களை உள்ளே இழுப்பாங்க, அதற்கு நிறைய விஷயங்களை போடுவாங்க. ஸோ அதனால் ஒரு பரபரப்பான களத்தை நோக்கி தான் விஜய் போயிட்டு இருக்காரு. ரொம்ப நாளாக வைக்கப்படுற விமர்சனம் என்ன பார்த்தீங்கன்னா, புஷ்டி ஆனந்த் அவர்களும் ஆதவர்ஜுன் அவரும் தான் வேற கட்சியிலேருந்து வரவங்களை வந்து சேர விட மாட்டாங்க, சேர்ந்தனா நம்ம இடத்த அவங்க பிடிச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு அச்சத்தின் காரணமாக தான் இருந்தது. அதனால தான் சமீபத்தில் திமுகவில் வந்து தொடர்ச்சியாக பலர் போய் சேர்ந்தாங்க. அவங்க விருப்பம் இல்லாட்டினாலும் வேற ஆப்ஷன் இல்லாதனால திமுகவில் போய் சேர்ந்தாங்க அப்படிங்கிற தகவல் இருக்கு. செங்கோட்டையன் வந்தாருன்னா கட்சி ரீதியாக தாவுக்கள் ஏதாவது மாற்றம் போட நினைக்கிறீங்களா? கட்டாயமா இப்போ அவருக்கே வந்து ஒரு புதுசாக ஒரு பதவியை கிரியேட் பண்ணி கொடுக்க போகிறதா சொல்கிறாங்க. அப்போ வர்ற எல்லாருக்குமே ஏதாவது ஒரு பதவியை நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். அதே நேரத்தில் நம்ம கூடவே இருந்தவங்க, நம்ம நிழலாக இருந்தவங்க, அவங்கள அலட்சியப்படுத்தணும்னு விஜய் நினைக்கவே மாட்டார். கட்டாயமாக புஷி ஆனந்துக்கும் ஆதவ் அர்ஜுனாவுக்கும் அங்கே என்ன மரியாதையோ அது கட்டாயமாக இருக்கும். புதுசாக வர்றவங்களுக்கு பல பதவிகளை பிரித்து கொடுக்க போகிறாங்க அல்லது உருவாக்கி தர போகிறாங்க, அவ்வளோதானே தவிர அவங்களுடைய பதவியை பிடுங்க போகிறாங்க அப்படின்லாம் நம்ம எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் ஒரு பயம் இருக்கும் எப்போவுமே. அரசியலுங்கிறது அப்படி தானே. புதுசாக 9 முறை எம்எல்ஏ ஆனவர் செங்கோட்டையன், அதான் புதுசாக உள்ளே வரும்பொழுது அவங்க டாமினேட் பண்ணுவாங்களோ, நம்மளை அமுக்கிடுவாங்களோங்கிற எண்ணம் கட்டாயமாக எல்லாருக்கும் இருக்கும். அது வேற வழி இல்லை. ஒரு அரசியல் கட்சி வளரணும் அப்படின்னா புதுசாக பல பேர் உள்ளே வந்தால் தான் அது வளரும். இது வரைக்கும் விஜய் அதை தடுத்து வச்சிருந்தார் அப்படின்னா வர்றவங்க என்ன நோக்கத்தோட வர்றாங்கங்கிற ஒரு டவுட் அவருக்கு கட்டாயமாக இருக்கும். ஏன்னா இப்போ மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணி விஜயகாந்தை கவுத்து விட்ட மாதிரி பல கட்சிகள்லேருந்து உள்ளே வந்து நம்மளை காலி பண்ணிட்டு போயிடக்கூடாதுங்கிறதுல அவர் ரொம்ப தெளிவாக இருந்தார். ஆதவ் அர்ஜுனாவே அவருடைய மச்சான வந்து திமுகவோட ஸ்லீப்பர் செல்னு சொல்கிறாரு. இப்படித்தானே கட்சிக்குள்ளே ஒரு குழப்பத்தை உருவாக்க முடியும். ஸோ அதனால் வந்து அங்கங்கே அப்படி போடுறது தானே. பட் அவர் வந்து அதை என்னவா எடுத்துக்கிறாரு. இன்னொன்று வந்து விஜய் வந்து ஒரு கண்ட்ரோல்லே வச்சுருப்பார். அவர் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அவங்க சொல்படியெல்லாம் ஆடினாருன்னா அவர் இவ்வளவு துணிச்சலாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்க முடியாது, இவ்வளோ பெரிய இயக்கத்தை எதுக்க முடியாது. இப்போ அவர் பேசுறது, மேடையில் பேசுறதெல்லாம் நமக்கு பயமாக இருக்குது. என்னடா இவ்வளோ பேசுகிறாரு, என்னதான் வந்து நீங்கள் எதிர்கட்சி நாம் வந்து ஒரு எதிர் அரசியல் பண்ணணும்னு நினச்சா கூட அந்த வார்த்தைகளில் இவ்வளோ ஒரு கனல் வீசுகிறாரு, இது வந்து சரியாக இருக்குமான்லாம் நம்ம யோசிக்கிறோம். பட் அவர் யோசிக்காமல் பேசுகிறாருன்னா கட்டாயமாக அவருக்குன்னு ஒரு ஸ்டடி மைண்ட் இல்லாமல் பண்ண முடியாதுல்ல. அப்போ ஆதவ் அர்ஜுனாவையோ அல்லது இவரையோ அவரையோ நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு என்ன செல்வாக்கு இருக்கு, மக்கள் நம்மளை எங்க வைக்க போறாங்கிறது தெரிஞ்சுதானே பேசுறாரு. ஆனால் செங்கோட்டையெல்லாம் வந்து ஜெயலலிதாக்கே பயண திட்டம்லாம் அவர் தான் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு. மெயினாக வந்து அதில் தானே பெரிய குழப்பம் ஏற்படுது. ஆமாம் ஆமாம். இன்னைக்கு கூகுள் இல்லாத ஒரு காலம். அன்னைக்கு அப்படி சொன்னோம், இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு எல்லாமே டிஜிட்டலாக மாறின பிறகு இப்போ நீங்கள் சாதாரணமாக 199 வட்ட கிளை செயலாளர் யாருன்னு அடிச்சிங்கன்னா வரப்போகுது. அப்போ அந்த திட்டத்தை வகுக்கிறதுக்காக ஒருத்தர் வரணும், அவர் பெரிய எக்ஸ்பர்ட்டுங்கிறதெல்லாம் கிடையாது. அவரும் இத்தனை வருஷமா அங்கே ஒரு பதவியில் இருக்காரு, ஏடிஎம்கேல ஒரு மிக மூத்த ஒரு அமைச்சராக இருக்காரு. ஸோ அவர் வந்து வரணும், வந்தாருன்னா அங்கே பலப்படும் கட்சி. இப்போ அந்த இன்னைக்கு வந்து சாதிய ஓட்டுகள் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஒரு பக்கம் வந்து ஓபிஎஸ் தினகரன்லாம் உள்ளே வரும்போது அந்த ஓட்டுகள், அந்த வாக்குகள் வரும்.
இன்னொரு பக்கம் இவர் இனத்தை சார்ந்தவர்கள் அது வந்து ஒரு ஆமா. உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அங்க வந்து கட்சியை பலப்படுத்துவதற்கு அவங்க எல்லாம் உதவியா இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் நினைக்கிறது. பயணத்திட்டம்ங்கிறது இப்ப அவரு வந்து வகுத்து அது கொடுக்கணும். ஒரு காரணமா இருக்குமா? காலம் மாறி போச்சு இன்னைக்கு. அப்படி அவரை தேடி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் பாத்தீங்கன்னா இப்போ அதிமுக இருந்து வராரு, முயற்சி பண்ணி பார்த்தாரு, ஆனா சேர முடியல, வெளியில வந்துட்டாரு. வெளியில வந்து தாவேக்காவோட சேர்ந்துட்டாருன்னா நாளைக்கு வந்து தாவேக்கு அதிமுகவோட கூட்டணி போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. எலெக்ஷன் டைம்ல கூட வாய்ப்பு இருக்கு. இல்ல அந்த கதவுகள் ஏற்கனவே மூடப்பட்டுருச்சு. அது வந்து அதுக்கப்புறம் தானே விஜய் சில முடிவுகள் எடுக்கிறாரு, அவங்க சில முடிவுகள் எடுக்கிறாங்க. ஸோ அதனால அது ஆல்மோஸ்ட் மூடப்பட்டது தான். அதுக்கப்புறம் தான் இவங்கெல்லாம் உள்ள வராங்க. பட் என்ன இருந்தாலும் இவங்க உள்ள வந்த பிறகு இங்க ஒரு பரப்புரை பண்ணுவாங்கல்ல கட்டாயமா. இப்ப செங்கோட்டையனை வந்து சமீபத்துல பிஜேபி தான் இயக்கிட்டு இருக்கு. ஸோ அப்போ பிஜேபியினுடைய ஆசீர்வாதத்தோட இவர் இங்க வர்றாரு. ஆமா, அவர் ஓபிஎஸ் தினகரன் எல்லாம் வரிசையா ஆமா, சொல்றாங்க. அப்ப அது பின்னால பிஜேபி இருக்குங்கிற ஒரு விஷயத்த பரப்புரை பண்ணுவாங்க. சிபிஐல வேற என்கொயரி போயிட்டு வேணாலும் வந்து எல்லாரும் கொஞ்சம் விசாரிச்சுட்டு. ஆமா, அதெல்லாம் லிங்க் பண்ணி பேசுறாங்க இல்லையா? கட்டாயமா அதெல்லாம் பேசுவாங்கல்ல. அப்ப அதற்கு விஜய் வந்து அடுத்த மீட்டிங்ல அதை எப்படி கன்வின்ஸ் பண்றாரு மக்களை, இந்த மாதிரி பழிச்சொல்களை அவர் எப்படி எதிர்கொள்ள போறாரு, அதெல்லாம் ஒண்ணு இருக்கு. அது என்ன பண்ண போறாருன்னு தெரியல. காஞ்சிபுரத்துல ஒரு உள்ளரங்கு கூட்டத்துல தான் வச்சிருக்காரு கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா. ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி உள்ளரங்கு கூட்டத்தில் தான் பேசுவாரா? ஒவ்வொரு தொகுதியில போய் இல்லை ஒவ்வொரு மாவட்டத்தில் போய், இல்லைன்னா வந்து மக்கள் டைரக்டா சந்திக்க வாய்ப்பு இல்லை? அவர் சொல்லிட்டாரு. அப்ப அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு அவர் திரும்பவும் வந்து மைக்க பிடிச்சி சொன்னது என்னன்னா, அனுமதி கிடைக்கிற வரைக்கும் நாங்க வந்து இந்த மாதிரி உள்ளரங்கு கூட்டம், அனுமதி கிடைச்ச பிறகு நம்ம வெளியில மீட் பண்ணலாம் தான் சொல்றாரு. சொல்லிட்டு தான் அனுமதி வந்து அந்த சிபிஐ விசாரணை எல்லாம் முழுவதுமா முடிஞ்சு அதுக்கப்புறம் கோர்ட்ல இருந்து அனுமதி வாங்கி தான் பேசணும். ஆனா அடுத்தடுத்து உள்ளரங்கு கூட்டத்துக்கு தான் ஏற்பாடு பண்ணிருக்கிற தகவல் வருது இல்லையா? இல்ல, இப்ப நீதிமன்றத்துல வந்து தமிழக அரசு ஒரு வரைவு திட்டம் கொடுத்துருக்கு. ஆமா, அவங்க வந்து சில அப்ரூவல், அதுல சில கருத்துக்கள்லாம் முன் வைப்பாங்க. அது ரெண்டும் சேர்ந்து ஃபைனலா ஒரு திட்டம் கொடுப்பாங்க. எடப்பாடி அதனாலதான் போகாம இருக்காரு. ஆமா, அது வந்த பிறகு இவங்க ரொம்ப ஃப்ரீக்வெண்டா வெளியில போயிடலாம். அது வரைக்குமான பிரச்சனை தான் அது. அது சீக்கிரம் சரி பண்ணுவாங்க. அடுத்த கூட்டம் வந்து திருவள்ளூர்ல தான் ஏற்பாடு பண்ணிருக்காரு. அப்படிதான் சொல்லியிருக்காங்க. அதுவும் இந்த உள்ளரங்கு கூட்டமா தான் இருக்கும். சேலம்ல கூட வந்து கேட்டிருக்கோம், வந்து அனுமதி கொடுக்கல அப்படிங்கிற மாதிரியான தகவல் வந்துச்சு. அதுவுமே வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்களா? கார்த்திகை தீபம் டைம்ல கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அந்த நேரத்துல எல்லாருக்குமே மக்களுக்கு இடையூறு தானே. ஸோ அதனால இப்போ ஒரு வாரம் தள்ளி வச்சிங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான். அதுல ஒன்றும் பெரிய காம்ப்ளிகேஷன் இல்லை. இவங்க நடத்தவே கூடாதுலாம் சொல்லலை, கொஞ்சம் தள்ளி போடுங்கன்னு இருக்காங்க. அவ்வளவுதான். ரொம்ப நன்றி சார். சினிமா தொடர்பாக பல்வேறு அப்டேட்கள் கொடுத்தீங்க, தொடர்ந்து கொடுக்கணும். மிக்க நன்றி. நன்றி.